Hi friends, இப்போ இந்த வீடியோவில் நம்ம எக்ஸலில் கவுண்ட் கவுண்டிஃப் கவுண்டிஃப்ஸ் இப்போ இந்த மூணு ஃபார்முலாவும் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த கவுண்ட் அப்படிங்கிற ஃபார்முலா எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரேஞ்சில் நியூமரிக் செல்ஸ் மட்டும், அதாவது நம்பர்ஸ் இருக்க செல்ஸ் மட்டும் எத்தனை அப்படிங்கிறது கவுண்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம கவுண்ட் அப்படிங்கிற இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த செல்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணோன்னே பாருங்கள், நமக்கு இந்த பாட்டமில் இதனோட கவுண்ட் காட்டும், ப்ளஸ் வந்து நியூமரிக்கல் கவுண்ட் அப்படிங்கிறது ஒன்று காட்டும். கவுண்ட் அப்படிங்கிறது ஓவரால் நம்ம எத்தனை செல்லை செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது காட்டும். அதே நியூமரிக்கல் கவுண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இதில் எத்தனை நம்பர் செல்ஸ் இருக்குது அப்படிங்கிற அந்த கவுண்ட் பார்த்திங்கன்னா வந்து காட்டும். இப்போ இது வந்து நம்ம ஃபார்முலாவில் கெட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஈக்குவல் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். கவுண்ட் அப்படிங்கிற அந்த ஃபார்முலா நேம் கொடுத்துக்குங்க, ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ரேஞ்சு வந்து கவுண்ட் பண்ணணுமோ அந்த ரேஞ்ச் வந்து இதில் செலக்ட் பண்ணணும். இப்போ நான் பார்த்திங்கன்னா வந்து A2லேருந்து H6 வரைக்கும் இருக்க இந்த ரேஞ்சு பார்த்திங்கன்னா வந்து கவுண்ட் பண்ணுறேன். இப்போ இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ இதில் டோட்டலாக வந்து 30 அப்படிங்கிற ரிசல்ட்டு கிடச்சிருக்கு. ஏன்னா அதில் ஓவராலாக பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து ஒரு 5 செல்ஸ், இப்போ இதில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 25 செல்ஸ். அப்போ டோட்டலாக வந்து நமக்கு 30 நியூமரிக் செல்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதனால தான் நமக்கு பார்த்திங்கன்னா 30 அப்படிங்கிற இந்த ரிசல்ட் வந்து கிடச்சிருக்கு. இப்போ இந்த கவுண்ட் ஃபார்முலா வச்சு நம்ம நியூமரிக் வேல்யூஸ் இருக்க செல்ஸ் மட்டும் தான் கவுண்ட் பண்ண முடியும். டெக்ஸ்ட்டோ அல்லது மற்ற வேல்யூஸ் இருக்கிற செல்ஸ் வந்து நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாது. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து கவுண்ட் இஃப். இப்போ கவுண்ட் இஃப் யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான செல்ஸை மட்டும் கவுண்ட் பண்ண முடியும். அது டெக்ஸ்ட்டாக இருந்தாலும் சரி அல்லது நியூமரிக் வேல்யூஸாக இருந்தாலும் சரி, நமக்கு எந்த வேல்யூ தேவையோ அதை மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம பர்டிகுலராக வந்து கவுண்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த ரிசல்ட் காலம் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரிசல்ட் காலமில் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு பாஸ் அண்ட் ஃபெயில் அப்படின்னு சொல்லி 2 வேல்யூ இருக்குது. இப்போ இதில் வந்து நமக்கு பாஸ் மட்டும் எத்தனை அப்படிங்கிறத நம்ம கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த கவுண்ட் இஃப் வச்சு கவுண்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எத்தனை ஃபெயில் இருக்குது அப்படிங்கிறத கூட வந்து நம்ம பார்த்திங்கன்னா கவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் எத்தனை பாஸ் எத்தனை ஃபெயில் இருக்குது அப்படிங்கிறத நான் கவுண்ட் பண்ண போகிறேன். நம்பர் ஆஃப் பாஸ், நம்பர் ஆஃப் ஃபெயில். ஃபஸ்ட்டு எத்தனை பாஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து கவுண்ட் பண்ணிக்கலாம். ஈக்குவல் கவுண்டிஃப் அப்படிங்கிற ஃபார்முலா கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த கவுண்டிஃப் ஃபார்முலாவில் நம்ம 2 ஆர்குமெண்ட் வந்து கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட் பார்த்திங்கன்னா நம்ம எந்த ரேஞ்சை கவுண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ரேஞ்ச் வந்து கொடுக்கணும். ரெண்டாவது ஆர்குமெண்ட் வந்து நமக்கு எந்த செல்லெல்லாம் கவுண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த கண்டிஷன் பார்த்திங்கன்னா கொடுக்கணும். அதாவது பாஸை கவுண்ட் பண்ணணுமா இல்லை ஃபெயிலை கவுண்ட் பண்ணணுமா அப்படிங்கிற அந்த கண்டிஷன் பார்த்திங்கன்னா கொடுக்கணும். இதில் ஃபஸ்ட்டு நம்ம அந்த ரேஞ்ச் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம கவுண்ட் பண்ணுற ரேஞ்ச் பார்த்திங்கன்னா வந்து H2லேருந்து H6 வரைக்கும் இருக்குது. அந்த ரேஞ்சை வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். கமா கொடுத்துட்டு நம்ம கண்டிஷன் கொடுக்கணும். இப்போ நமக்கு இதில் வந்து பாஸ் அப்படிங்கிற அந்த வேல்யூ இருக்க செல்ஸ் மட்டும் கவுண்ட் பண்ணணும். அதனால் கண்டிஷனில் டபுள் கோட்ஸில் பாஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த கவுண்டிஃப் ஃபார்முலா பார்த்திங்கன்னா H2லேருந்து H6 வரைக்கும் இருக்க ரேஞ்சில் பாஸ்லாம் எங்கே இருக்கோ அந்த செல்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா கவுண்ட் பண்ணி நமக்கு ரிசல்ட் கொடுக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 2 அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகிருக்கு. ஏன்னா இந்த ரேஞ்சில் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு பாஸ் அப்படிங்கிறது 2 இடத்துல தான் இருக்குது. அதனால் நமக்கு 2 அப்படிங்கிற ரிசல்ட் பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு எத்தனை ஃபெயில் இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணுவோம். ஈக்குவல் கவுண்டிஃப். இப்போ இந்த ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். H2லேருந்து H6 வரைக்கும் கமா. இப்போ இதில் கண்டிஷன் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஃபெயில் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம டோட்டலாக எத்தனை ஃபெயில் இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ண போகிறோம். அதனால் டபுள் கோட்ஸில் ஃபெயில் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா நமக்கு 3 அப்படிங்கிற ரிசல்ட் வந்து கிடச்சிருக்கும். ஏன்னா ஓவரால் இந்த ரேஞ்சில் வந்து நமக்கு 3 செல்ஸில் மட்டும்தான் ஃபெயில் அப்படின்னு இருக்குது. அதனால் 3 அப்படிங்கிற அந்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம கவுண்டிஃப் வச்சு எப்படி நியூமரிக் செல்ஸை வந்து கவுண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இந்த தமிழ் மார்க்ஸ் இருக்க இந்த காலம் எடுத்துக்கலாம். இப்போ இந்த தமிழ் மார்க்ஸில் எத்தனை மார்க் வந்து 70 அல்லது 70க்கு மேலே இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி கவுண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஈக்குவல் கொடுத்துக்கிறேன். கவுண்ட் இஃப் அப்படிங்கிற அந்த ஃபார்முலா கொடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம கவுண்ட் பண்ணுற ரேஞ்ச் பார்த்திங்கன்னா C2லேருந்து C6 வரைக்கும். இப்போ இந்த ரேஞ்சில் எந்தெந்த செல்ஸ்லாம் வந்து 70 அல்லது 70க்கு மேலே மார்க் இருக்கோ அந்த செல்ஸ் மட்டும் தான் நம்ம கவுண்ட் பண்ணணும். இப்போ அதை எப்படி கண்டிஷனாக கொடுக்குறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு டபுள் கோட்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 70 அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு அந்த C2லேருந்து C6 வரைக்கும் இருக்க இந்த ரேஞ்சில் எந்தெந்த செல்ஸ்லாம் வந்து மார்க் 70 அல்லது 70க்கு மேலே இருக்கோ அந்த செல்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு கவுண்ட் பண்ணிடும். இப்போ
இப்போ டோட்டலாக நமக்கு 2 அப்படிங்கிற ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஏன்னா இந்த ரேஞ்சில் நமக்கு பார்த்திங்கன்னா வந்து 2 செல்லில் மட்டும்தான் 70க்கு மேலே மார்க் இருக்குது. இப்போ ஏதோ ஒரு வேல்யூ நான் சேஞ்ச் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இந்த 58 நான் 18 மாற்றுறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு 3 அப்படிங்கிறது அப்டேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு கவுண்ட் இஃப்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இந்த கவுண்ட் இஃப்பில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரே ஒரு கண்டிஷன் கொடுத்து அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற அந்த செல்ஸ் மட்டும் நம்ம கவுண்ட் பண்ணியிருப்போம். இதே வந்து நமக்கு மல்டிபிள் கண்டிஷன்ஸை செக் பண்ணி நமக்கு வந்து கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து கவுண்ட் இஃப்ஸ் அப்படிங்கிற ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தமிழ் மார்க்கு அதே மாதிரி இங்கிலீஷ் மார்க் இது ரெண்டுமே எடுத்துக்கலாம். இப்போ இந்த 2 சப்ஜெக்ட்லேயுமே பாஸ் ஆனவங்க எத்தனை பேர் அப்படிங்கிறத நம்ம கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம 2 கண்டிஷன் செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து தமிழ்லேயும் அவங்க பாஸாக இருக்கணும், இங்கிலீஷ்லேயும் வந்து அவங்க பாஸாக இருக்கணும். அப்படி ரெண்டுத்துலேயுமே பாஸாக இருக்கிறவங்கள மட்டும்தான் நம்ம கவுண்ட் பண்ணி ரிசல்ட்டாக கொண்டு வரணும். அப்போ அது வந்து எப்படி நம்ம கவுண்ட் இஃப்ஸ் வச்சு கொண்டு வரதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த செல்லில் கவுண்ட் இஃப்ஸ் அப்படிங்கிற ஃபார்முலா கொடுத்துக்கிறேன். ஈக்குவல் கவுண்ட் இஃப்ஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எந்த ரேஞ்சை கவுண்ட் பண்ணுறோமோ அந்த ரேஞ்ச் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம தமிழ் மார்க்ஸ் வந்து கவுண்ட் பண்ணுறதுனால இந்த தமிழ் மார்க்ஸ் இருக்க C2லேருந்து C6 வரைக்கும் இருக்க ரேஞ்சு பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். கமா கொடுத்துட்டு இந்த ரேஞ்சுக்கான கண்டிஷன் பார்த்திங்கன்னா நம்ம அடுத்ததாக கொடுக்கணும். இப்போ இதில் வந்து நம்ம பாஸ் மார்க் மட்டும்தான் கவுண்ட் பண்ணுறதுனால பாஸ் மார்க்குக்கான கண்டிஷன் வந்து கொடுத்துக்கலாம். பாஸ் மார்க்கான கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா > 40, அதாவது அந்த மார்க் வந்து 40 அல்லது 40க்கு மேலே இருக்கணும். இப்போ அந்த கண்டிஷன் பார்த்திங்கன்னா கொடுத்துக்கலாம். டபுள் கோட்ஸில் > 40. இப்போ ஒரு ரேஞ்சும் அதுக்கான கண்டிஷனும் நம்ம கொடுத்தாச்சு. இப்போ அடுத்த ரேஞ்சும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணணும். அதாவது இந்த இங்கிலீஷ் மார்க்கும் வந்து பாஸாக இருக்கணும். அதனால் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இங்கிலீஷ் மார்க் இருக்க இந்த ரேஞ்ச் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு கமா கொடுத்துட்டு இந்த ரேஞ்சுக்கான கண்டிஷன் பார்த்திங்கன்னா அடுத்தது நம்ம கொடுக்கணும். இப்போ இந்த ரேஞ்சுக்கும் சேம் அதே கண்டிஷன் தான். இதுலேயுமே வந்து நமக்கு மார்க் 40 அல்லது 40க்கு மேலே இருக்கணும். அதனால் டபுள் கோட்ஸில் > 40 அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் எத்தனை கண்டிஷன் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அதனோட ரேஞ்ச், நெக்ஸ்ட்டு அந்த ரேஞ்சுக்கான கண்டிஷன், கமா கொடுத்துட்டு அடுத்த ரேஞ்ச் அந்த ரேஞ்சுக்கான கண்டிஷன், இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ கண்டிஷன்ஸ் அண்ட் ரேஞ்ச் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்க முடியும். இப்போ இதில் வந்து நம்ம 2 ரேஞ்சு வந்து செக் பண்ணியிருக்கிறதுனால ஃபஸ்ட்டு அந்த ரேஞ்சோட கண்டிஷன் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் அடுத்த ரேஞ்ச் அந்த ரேஞ்சுக்கான கண்டிஷன் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகிற செல்ஸ் மட்டும் தான் நமக்கு வந்து கவுண்ட் ஆகும். இப்போ என்ட்ரு கொடுக்குறோம் பாருங்கள், நமக்கு ரிசல்ட் வந்து 4 அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. ஏன்னா இந்த 2த்துலேயுமே பாஸாக இருக்கிற அந்த கவுண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 4 தான். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழ், இங்கிலீஷ் இந்த 2 மார்க்குமே வந்து பாஸாக இருக்கிறதுனால நமக்கு கவுண்ட்டில் ஆட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து தமிழில் பாஸாக இருக்குது, இங்கிலீஷில் ஃபெயிலாக இருக்கிறதுனால இப்போ இந்த மார்க் வந்து நமக்கு கவுண்ட்டில் ஆட் ஆகிருக்காது. நெக்ஸ்ட் இருக்க இந்த 3 மார்க்ஸுமே வந்து கவுண்ட்டில் ஆட் ஆகிருக்கும். ஏன்னா 2த்துலேயுமே பாஸாக இருக்கிறதுனால இந்த 3மே வந்து கவுண்ட்டில் ஆட் ஆகிருக்கும். அப்போ டோட்டலாக இந்த ஃபஸ்ட்டு மார்க் அடுத்தது இருக்க இந்த 3 மார்க்ஸ் டோட்டலாக நமக்கு 4 அப்படிங்கிற இந்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கும். இப்போ இந்த மார்க்குமே வந்து நான் பாஸாக மாற்றுறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு 85 கொடுத்துட்டு நான் பாஸாக மாற்றுறேன்னா நமக்கு கவுண்ட் பார்த்திங்கன்னா வந்து அப்டேட் ஆகிருக்கும். ஏன்னா ஓவராலாக எல்லா மார்க்ஸுமே வந்து நமக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2த்துலேயுமே பாஸாக இருக்கிறதுனால நமக்கு 5 அப்படிங்கிற ரிசல்ட் பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த கவுண்ட் இஃப்ஸ் வச்சு ஒரே காலமில் நம்ம மல்டிபிள் கண்டிஷன்ஸ் வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த தமிழ் மார்க்ஸில் எத்தனை பேர் 60க்கு மேலே 80க்குள்ளே எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து நம்ம 2 கண்டிஷன் செக் பண்ணணும். ஒன்று வந்து 60க்கு மேலே இருக்கணும், இன்னொன்று பார்த்திங்கன்னா 80க்குள்ளே இருக்கணும். இந்த 2 கண்டிஷன் கொடுத்து எப்படி வந்து இந்த தமிழ் மார்க்ஸை கவுண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஈக்குவல் கவுண்ட் இஃப்ஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஃபஸ்ட் வந்து நம்ம கவுண்ட் பண்ணுற ரேஞ்ச் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். C2லேருந்து C6 வரைக்கும் இருக்க ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கிறேன். கமா கொடுத்துட்டு இந்த ரேஞ்சுக்கான கண்டிஷன் கொடுக்கணும். இப்போ நம்ம கவுண்ட் பண்ணுற அந்த ரேஞ்சு பார்த்திங்கன்னா 60 அல்லது 60க்கு மேலே இருக்கணும். அடுத்தது வந்து 80 அல்லது 80க்குள்ளே இருக்கணும். அப்போ இந்த ஃபஸ்ட்டு நம்ம ரேஞ்சை செலக்ட் பண்ணியாச்சு. அதுக்கான கண்டிஷன் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து 60 அல்லது 60க்கு மேலே இருக்கணும். அதனால் டபுள் கோட்ஸில் > 60 அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணி அதுக்கான கண்டிஷன் கொடுத்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட் கண்டிஷனும் இதே ரேஞ்சில் தான் வந்து செக் பண்ணுறதுனால சேம் இதே ரேஞ்சை நான் திரும்ப செலக்ட் பண்ணிக்கிறேன். C2லேருந்து C6 வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதுக்கான கண்டிஷன் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு 80 அல்லது 80க்குள்ளே இருக்கணும். அதனால் <= 80 அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன்.
இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டுமே வந்து ஒரே ரேஞ்சு நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறதுனால இந்த ரேஞ்சில் 60 அல்லது 60க்கு மேலே அடுத்தது 80 அல்லது 80க்குள்ளே இருக்கிற மார்க்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு கவுண்ட் பண்ணி ரிசல்ட்டாக கிடைக்கும். இப்போ என்ட்ரு கொடுக்குறோம் பாருங்கள், நமக்கு 4 அப்படிங்கிற ரிசல்ட்டு கிடைச்சிருக்கு. ஏன்னா இதில் இந்த 4 மார்க்ஸ் பார்த்திங்கன்னா வந்து 60க்கு மேலே அண்ட் 80க்குள்ளே இருக்கிறதுனால நமக்கு ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 4 அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம கவுண்ட் இஃப் கவுண்ட் இஃப்ஸ் இந்த 3 ஃபார்முலாஸும் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மற்ற ஃபார்முலாஸ் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.